ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1169. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு அவதாரத்திற்கு பூர்வாங்கம். ஊரில் திருட்டு புரட்டு இருக்கப்படாது என்று சங்கல்பத்தில்தான் போலீஸ் ஸ்டேஷன் வைப்பது. ஆனாலும் நம் அகத்தில் திருட்டு போகும் பொழுது நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தால்தானே போலீஸ் கேஸ் எடுப்பார்கள். அப்படி ஈஸ்வரனும் அவதாரம் பண்ணுவதற்கு முன் 2 பெட்டிஷன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பத்ததி வேண்டும் என்பதற்காக, தமக்கு மரியாதை வேண்டும் என்பதற்காக இல்லை, லோகத்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை பத்ததி தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி உட்கார்ந்திருந்தார். ஒரு பெட்டிஷன் தேவர்கள் கொடுக்க வேண்டியது. அவர்களைத்தான் லோக நிர்வாகத்துக்கு இன்சார்ஜ் கொடுத்து இவர் அதிகாரிகளாக போட்டிருப்பது. அதனால் லோகத்தில் ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, தர்மம் திருட்டு போகிறது என்றால் அவர்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சுவாமி கேஸ் எடுப்பார். இன்னொரு பெட்டிஷன் வரப்போகிற அப்பா அம்மா கொடுக்க வேண்டியது. பிறப்பே இல்லாத பரமேஸ்வரன் தாமாக போய் எவரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறக்கலாமா? நிரம்ப யோக்கியதாம்சம் உள்ள தம்பதி யாராவது மனசு உருகி பிள்ளை வரம் கேட்டு பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் பெட்டிஷன். அதை வாங்கி கொண்டு அங்கே போய் பிறந்து விடுவார். எல்லா அவதாரங்களிலும் இப்படித்தான். 2 பெட்டிஷன்கள். ராமாவதார கிருஷ்ணாவதார கதையாவது தெரியுமோ இல்லையோ? தேவர்கள் போய் பகவானிடம் முறையிட்ட பிறகுதான் அந்த அவதாரங்கள் நடந்தன. அதோடு தசரதன் பெருசாக புத்திரகாமேஷ்டி பண்ணித்தான் பகவான் அவனை தகப்பனாராக வரித்து அவதாரம் செய்தது. கிருஷ்ண விஷயத்திலே அநேக யுகங்கள் மன்வந்திரங்களுக்கு முன் ஒரு தம்பதி, அதாவது சுதபஸ் என்ற பிரஜாபதியும் அவரது பத்னியான பிருஷ்ணியும் நீண்ட காலம் தபஸ் இருந்து பகவானே தங்களுக்கு அந்த ஜன்மத்தில் மட்டுமின்றி 3 தடவை புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கி கொண்டார்கள். அதில் 3வது தான் கிருஷ்ணாவதாரம். அந்த தம்பதி அப்போது தேவகி வசுதேவர்களாக பிறந்திருக்கிறார்கள். இதற்கு முன் அவர்கள் அதிதியாகவும் கஷ்யபராகவும் இருந்தபொழுது பகவான் கொடுத்த வரப்படி அவர்களுக்கு 2ஆம் தடவை பிறந்ததுதான் வாமன அவதாரம். இப்படியெல்லாம் மகாவிஷ்ணு பத்ததி பார்த்து பிகு பண்ணிக்கொண்டு அவதாரம் பண்ணியுள்ள பொழுது ஈஸ்வரன் மட்டும் சும்மா பூலோகத்துக்கு வந்து விடுவாரா? உள்ளுக்குள்ளே அவருக்கு பிகுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கருணையில் மனசு கிடந்து அடித்து கொண்டுதான் இருந்தது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.